ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட கண்ணாடி வளையலோட கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி வச்சுருக்கேன்றதை இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வளையல் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். மோஸ்ட்லி நான் வந்து கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கண்ணாடி வளையல் ரொம்ப 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 பிடிக்கும். கண்ணாடி வளையல், இயரிங்ஸ் அதெல்லாமே ரொம்ப நிறையவே பிடிக்கும். ஸோ வந்து எங்கே பார்த்தாலுமே கண்ணாடி வளையல் இல்லை கம்மல் எது கிடச்சாலுமே நான் வாங்கிடுறேன். அது இயரிங்கோட கலெக்ஷனுமே நான் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய இடத்துல எடுப்பேன். மோஸ்ட்லி நான் சரணா ஸ்டோரில் தான் எடுப்பேன். அங்கே கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இது போக நான் வேறு எங்கேயுமே எடுப்பேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காண்டி நான் எதுவுமே நான் காசு போட்டுலாம் வாங்கலை. ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் நார்மல் பாக்ஸில். அதுக்கப்புறமேட்டு இது சேஃபாக இருக்கணும் உடையுதுன்றனால நான் என்ன பண்ணி வச்சேன்னா, சரணா ஸ்டோர்லேயே நம்ம பேங்கிள் வாங்கணும் அப்படின்னா 1-2க்கு தர மாட்டாங்க. நான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேங்கிள் வாங்குவேன். ஒரு கிட்டத்தட்ட 6-7 கிட்ட வாங்குவேன். அப்படி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே நான் பாக்ஸோடு வாங்கி தந்துடுறேன். நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். இதுக்காண்டி எந்த இதுவுமே நான் காசு போட்டு வாங்க மாட்டேன் பாக்ஸஸ்லாம். இதுக்குன்னா நிறைய வளையல் இருக்குது. என்னால் முடிஞ்சால் ஒரே வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 பிடிச்சி நான் 2 வீடியோவாக நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் பிளைன் பேங்கிள். இது எதுக்குன்னா இந்த மட்டா சாங் வந்துச்சுல்ல, அப்போ சரி ரீக்ரியேஷன் பண்ணலான்னு வாங்கி வச்சது. இன்ன வரைக்கும் அது பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வந்துட்டுருக்குது. நான் அந்த சாங்க்கு மேக்கப் லுக்கு ரீக்ரியேஷன் எப்படி பண்ணுறேன் அந்த வீடியோலாம் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் இதுக்கு முன்னாடி வர எல்லா அப்டேட்டுமே அதில் நான் எல்லாமே நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் நீங்கள் என் டே டு டே என்னென்ன நடக்குன்றது எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ தட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்கிள் வாங்கி வச்சுருந்து. இது ஒரு நல்ல ரெட் கலர் சூப்பராக இருக்குது. இப்படி இருக்கும். கண்ணாடி வளையல் போட்டாலே ஒரு அழகு தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சில் கோல்டு போட்டு இருக்கிறது, கோல்டு கிளிட்டர் ஒர்க் போட்டு இருக்கும். ஸோ இது ஒன்று இது சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 ருபீஸ்க்கு என்னமோ எடுத்தால் தான் சொல்லணும். சரணா ஸ்டோர்ல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். 16 ருபீஸ் 11 ருபீஸ் அப்படியெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம கிராண்டாக போனோன்னா நான் அந்த வளையலுமே நான் வச்சுருக்கேன் உள்ளே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போனால் மட்டும் ஒரு 100, 110 அப்படி வரும். ஆனால் நான் அதுக்கு மேலே எந்த பேங்க்லையுமே நான் காசு போட்டு வாங்கவே மாட்டேன். எப்போயுமே அப்படி தான். ரொம்ப எனக்கு வந்து காசு நிறைய போட்டு ஒரு திங்ஸ் எடுக்கணும்னா நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், இதில் போய் இவ்வளோ திங்ஸ் போடணுமா, இவ்வளோ பைசா போடணுமா அப்படின்னு. ஸோ தட் எனக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிறப்ப நான் இதிலே வாங்கி வச்சுக்குவேன், அவ்வளோதான். இந்த ஆரஞ்சு கலர் பேங்கில் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள. தெரியுதா உங்களுக்கு? இதிலே நீட்டாக இருக்குது. எனக்கு இதிலே தான் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. எங்கேனாலும் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது மட்டும் நான் ஜிப்லாக் கவர்லையோ இல்லைனா அது சேஃபாக எப்படியோ பாக்ஸில் காட்டன் வச்சு நான் எப்படினாலும் அதை கேரி பண்ணிக்குவேன். ஃபோட்டோஷூட் போகும்போது அப்படி நான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 ரெட் கலர் இருக்குது. இது என்னென்னா என்கிட்ட இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். என்கிட்ட ரெட் கலர் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. இந்த காஞ்சனா படத்தில் வந்து ரெட் கலராக எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி. இப்போ தான் நானே பார்க்குறேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தனால நான் எடுத்துருவேன். அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட் கலர், அது ப்ளைனு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட் கலர். இதில் வந்து நல்லா ஒர்க் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக நெருங்கி வச்சுருக்குது. நம்ம எங்கேனாச்சும் போனால் போட்டுக்கலாம், இல்லை மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறதா இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம டிசைன் பண்ணி போடுறது தான். நான் சில சமயம்லாம் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன். இப்போ ஒரு டபுள் கலர் இருந்துச்சுன்னா டபுள் கலர் பேங்கில் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர். இந்த எல்லோ செம்மையாக இருக்குதுல வீடியோவில், நல்லா தெரியுது, அழகாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி பேங்கிள் கலெக்ஷன், இது கலெக்ஷன் சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் நான் வாங்கிடுவேன். அப்படி நான் ஒரு டைம் போகும்போது நான் பேங்கிலே வாங்குறதுக்கே நான் போகலை. எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி அண்ட் எசென்ஷியல் திங்ஸ் இருக்கிறனால நான் ஷாப் போயிருந்தேன், பை பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ ஸ்டேஷ்னரியும் ஒரே இதில் தான் இருக்கும், இப்படி பிரித்து இருக்கும். இங்கே திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அப்படி நான் க்ராஸ் பண்ணி போகும்போது ஓகே எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எசென்ஷியலாக கிளிப்பு, நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்தியன் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. நம்மளோட கிளிப்பு, ஹேர் பின், பேண்ட் எல்லாமே எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் தொலைஞ்சு போயிடும். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் மாறிட்டேன், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். பட் ஆனால் ஒரு சில நேரம் அது வந்து இல்லாமல் போயிடும். அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, நான் எப்பவுமே நான் அது ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்போது தான் இல்லாமல் போகும். சாரி பின் இந்த மாதிரி இருக்குது. வாங்கலான்னு போயிருந்தப்போ க்ராஸ் பண்ணப்போ இதுவும் இன்னொரு எல்லோ பேங்கிள் அதுவுமே தட்டுப்பட்டுச்சு. அதுவுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
உடனே பிக் பண்ணிட்டேன். யோசிக்க கூட இல்லை. எனக்கு வேணுமா இந்த கலர் ட்ரெஸ் இருக்கான்னு கூட தெரில. நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமே தான் இந்த கலருக்கு மேட்சாக நான் ட்ரெஸ்ஸே வாங்கவே செஞ்சேன். அண்ட் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த லைம் எல்லோ கலர். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 16 இல்லை இது 19 ருபீஸ், இது 16 ருபீஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது நல்ல ஒரு லைம் எல்லோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா காமனான எல்லோ கலர். சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான பிங்க் கலர் தான். இது வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் எடுத்திருந்தேன். நான் என்னோட நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். பிங்க்கும் எல்லோவும் எனக்கு பேங்கிள்காண்டி நான் ட்ரெஸ் பிக் பண்ணியிருந்தேன். ரிலையன்ஸில் எடுத்திருந்தேன் அந்த ட்ரெஸ். நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. என்ன இன்ஸ்டாகிராமில் எல்லாம் கூட செக் பண்ணிங்கன்னா கூட இது தெரியும். அந்த ட்ரெஸ் நான் போட்டிருப்பேன் எல்லோவும் பிங்க் கலரும் சேர்ந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு எடுத்தது. சில பல சுச்சுவேஷனால் அது வந்து என்னோடய பர்த்டேக்கு அது ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு போடுறதுக்கு. அதுக்கு இயரிங்ஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. எப்படியும் செட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் அதுக்காண்டி இதையும் இந்த எல்லோ கலர் பேங்கில் எடுத்துட்டோமேன்றக்காண்டி எல்லோ கலர் பிக் பண்ணேன். நான் எனக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். அண்ட் ஓகே பிங்க் கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்னு ட்ரை தான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருச்சு. அதோட இன்னொரு பேங்கில் தான் இது. இந்த இடத்துல இது ரெண்டுமே நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். இந்த 2 பேங்கிலையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் வித் கோல்டோட வச்ச காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது கேமராவில். பட் ஆனால் இது வந்து இன்னும் பேஸ்டல் க்ரீனு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு இன்னும் எனக்கு ட்ரெஸ் இல்லை. மேபி இதுக்கப்புறமேட்டு நான் இதில் ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாப்பிங் ஹாலில் கூட நான் ஹாலில் எடுத்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ண வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இந்த வளையல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்ணாடிகள் உடஞ்சிருமோ அப்படின்னா அது எதுவுமே நினைக்காதீங்க. நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சேஃபாக செக்யூராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கூட வரும். கிட்டத்தட்ட இது என்கிட்ட வந்து 1 இயருக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படி கூட வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்க திங்ஸை பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் தான் நமக்கு இருக்குது. அதுக்காண்டி நம்ம அஃபோர்ட் பண்ணி பெரிய பெரிய திங்ஸ்லாம் வாங்கி தான் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இல்லை நம்மளால் முடிஞ்சது வீட்டில் இருக்கிறதே வச்சோ இல்லை ரொம்ப கம்மியாக எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்படி நம்ம அஃபோர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பேங்கிள். அது வந்து நல்ல பேஸ்டல் பிங்க்கு. இந்த இடத்துல இது வந்து நல்ல பேஸ்டல் பிங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பிங்க் கலர். நல்ல சூப்பராக இருக்குது. இவ்வளோ சூப்பராக சொல்லாமல் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எடுத்தது எப்பவுமே நமக்கு பிடிச்சது வந்து நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவோம். அதனால தான் நான் அப்படி ஆகிட்டேன். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. சீக்கிரமாக நம்ம போயெல்லாம் 2 பேக்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வைலட் கலரில் நல்லா ஒர்க் வச்சது உள்ள உங்களுக்கு தெரியுதா? இந்த நவாப்பழம் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு வைலட்டில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டு, செம்ம கிராண்ட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க் வச்சுருக்கோம். இந்த ஒரு பேங்கில் எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர், நல்லா ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பேங்கிலுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். இவ்வளோ நேரம் போய் வெட்டிக்கிறோம். நம்ம ஒரு பாக்ஸ் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. பார்ப்போம் இதில் முடிஞ்சால் போடும். அப்படி இல்லைன்னா பார்ட் 2 உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் யாருக்கெல்லாம் பர்பிள் கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருனாச்சும் பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குலாம் பர்பிள் கலர் பிடிக்கும் நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேஸ்டல் பர்பிள் வைலட் கலர். பேஸ்டல் வைலட் சொல்லலாம், பர்பிள் சொல்லலாம், நம்ம சொல்கிற கலர் தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இல்லை? இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான். இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்டுக்கு அதுக்கு இந்த விலையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக போட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணாடி வளையல் போட்டால் ரொம்ப அழகாகிடுதுல, என்னன்னு தெரில. ஏதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து கண்ணாடி வளையல் பூ இதெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்குவாங்க. அது உண்மை தான் போல். எப்படி இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரே ஒரு பேங்க் மட்டும் நான் 100 ருபீஸ் 100 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்ல ஒரு, ஆனால் கண்ணாடி வளையல் தான், ஆனால் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கே நல்லா. நம்ம வந்து ப்ளைன் பேங்கிள் போட்டோம், இந்த மாதிரி ஒர்க் வச்சு பேங்கிள் இல்லாமல் நம்ம பார்டரில் இது போட்டுக்கலாம். இல்லை இது மட்டுமே போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குது. கேமராவில் கம்மியாக தெரியுது உங்களுக்கு, பட் ஆனால் நேரில் நல்ல கிளிட்டராக சூப்பராக இருக்குது. இதோட வந்து நம்ம பார்ட் 1 நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2வாகவே நானும் போடுறேன். ஏன்னா இது வந்து லென்த்தாக வீடியோ போயிட்டு இருக்கனால பார்ட் 1 பார்ட் 2வாகவே உங்களுக்கு நான் வீடியோ பிரித்து போடுறேன். அண்ட் பார்ட் 1 வந்து வீடியோ முடிஞ்சிச்சு. பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2வில் சந்திக்கலாம். டாட்டா.